சரி, இந்த பாவ புண்ணியத்தை பத்தி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம நிறைய பேர் தெரிஞ்சு பாவம் பண்றது இல்ல. நம்ம செய்யற விஷயம் ஒரு பாவம், அது நமக்கு ஒரு துஷ்கர்மத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாது. அது தெரியாம தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பாவம் தான் பண்றேன்னு தெரிஞ்சு ஆமா நான் பண்ணுவோம் தான் அப்படின்னு பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எதெல்லாம் பாவம் எதெல்லாம் புண்ணியம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு பிளான் பண்ணி நம்ம செய்யறது இல்லை. நம்ம செய்யறது பாவனே தெரியாம நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செஞ்சாலும் அதுக்குண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நமக்கு தெரியாம தானே பண்றோம், அது எப்படி பாவமாகும் அப்படின்னா அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு கியூ நிக்குது பெட்ரோல் போடுறதுக்கு. நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம், நம்ம ஒரு எமர்ஜென்சியா போறோம். சரி, நிறைய பேர் நிக்கிறாங்க, ஆனா நம்மளால ஒரு சின்ன கேப் உள்ள பூந்து அது போட்டுட்டு போற அளவுக்கு நமக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம திறமைன்னு சொல்லக்கூடாது, ஒழுக்கமின்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது என்னது நம்ம அப்புறம் பேசலாம். பட் இந்த இடத்துல பெட்ரோல் போடணும், நம்ம முன்னாடி போய் நின்று போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கியூல நின்று போட்டிருக்கணும். கியூல நின்று இருந்தா நமக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கும். நிக்காம போய் போட்டதுனால 1 நிமிஷத்துல நம்ம போட்டு போயிட்டோம். 4 நிமிஷம் நமக்கு மிச்சம். ஓகேவா? ஆனா நம்ம போய் முன்னாடி நின்னதுனால நமக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு 1 நிமிஷம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 நிமிஷம் லேட்னால அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம போயிருக்கலாம். ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ போற டைமுக்கு போக முடியாம போயிருக்கலாம். அந்த 1 நிமிஷத்தினால அவங்களுக்கு மிஸ் ஆயிருந்திருக்கலாம். இல்ல 1 நிமிஷத்துல பஸ்ஸோ ட்ரெயினோ மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் நடக்க வேண்டிய அந்த இடத்துல அந்த 1 நிமிஷம் டிலேவா போனதால் நடக்காம போயிருக்கலாம். இல்ல ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய வாழ்க்கை அந்த 1 நிமிஷத்துல அவங்க டோட்டலா மாறி போயிருக்கலாம். இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த ஆள் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நடக்காம போறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கோம். எதனால? நம்ம ப்ராப்பரா பின்னாடி ஒழுக்கமா இல்லாம நமக்கு நம்முடைய திறமையை முன்னாடி காட்டிக்கிட்டு நம்ம போனதுனால இந்த விஷயம் நடந்திருக்கலாம். நான் சொல்ற விஷயம் எத்தனை பேருக்கு ஏத்துக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுவும் ஒரு பாவம். இது மாதிரி நம்ம செய்யற பாவங்கள் தான் அதிகம்.